என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 15வது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எருசலேமின் தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரம்பி போனதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து மாயமான காரியங்கள் தேசம் முழுவதும் பரவி போனது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் நமக்கு இதை சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கும் அப்படித்தானே, அங்கொன்றும் இங்கொன்றுமாய் கள்ள தீர்க்க தரிசனங்கள் சொல்லி கொண்டிருந்த ஆட்களை நாம் பார்க்க முடியும். எங்கேயாவது ஒரு மூலையில் யாரோ ஒரு மனுஷன் ஆண்டோடைய பேரை சொல்லி கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டிருப்பான். அல்லது டிசம்பர் 31 அல்லது ஜனவரி 1 வந்துவிட்டால் இந்த தேசத்தில் இது நடக்கும், அந்த தேசத்தில் இது நடக்கும்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இல்லை 2 பேர் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு தெருவுக்கு தெரு, ஊருக்கு ஊர் கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எருசலேமின் கள்ள தீர்க்கதரிசிகள் இடத்திலிருந்து மாயமானது தேசம் முழுவதும் பரம்பி போயிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இது கடைசி நாட்கள். மாயமான காரியங்கள், அதாவது பொய்யையும் புரட்டையும் கர்த்தர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லி ஜனங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிற நாட்களாக இது காணப்படுகிறது. பாருங்கள், சற்று யோசித்து பாருங்கள். இத்தனை தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, அது நிறைவேறினதா? ஏதோ வானிலை அறிக்கை சொல்கிறது போல் இந்த தேசத்தில் இது நடக்கும், இந்த விமான விபத்து நடக்கும், இங்கே இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்னு சொல்லி ஏதோ பொதுவாக அடித்து விடுறது. இதுதான் என்னது? கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலிருந்து மாயமானது தேசமெங்கும் பரவி போய் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மாயையான காரியங்களில் போய் சிக்கிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை விட்டு விலகி போய்விடாதிருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகளை விட்டு விலகி வாருங்கள். இப்படிப்பட்ட ஆட்களிடத்தில் போய் ஜெபித்து கொள்வதற்கும் அல்லது அவர்களிடத்தில் போய் தலையை கொடுத்துட்டு என் எதிர்காலம் என்னவா இருக்கும்னு சொல்லி குறி கேட்குற மாதிரி கேட்குற இந்த காரியத்தெல்லாம் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் தன் வார்த்தை மூலமாக உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். உங்களை குறித்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் தன் வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தருடைய வார்த்தையை மையமாய் கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியங்களில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் ஊன்ற கட்டப்பட ஆரம்பியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.